கிரி, இன்னைக்கு உனக்கு விடுதலையாமே? ஆமாண்ணே. வெளியில போய் தப்பு தண்டா பண்ணாம நல்ல பேர் எடுக்கணும். சரிங்கண்ணே. என்னடா வேலு, இன்னைக்கு உனக்கு விடுதலையாமே? இல்லடா, ஐயா சொன்னாரா உனக்கு விடுதலைன்னு சொல்லி? நான் சொல்றேன், இன்னைக்கு யாருக்கும் விடுதலை இல்ல. நீ திருந்தவே மாட்டடா. விடுதலையாக விட்டுருவேனாடா? உள்ளே கிடந்து சாவேண்டா. ஏன்டா அடிச்சு சாகுறீங்க? டேய் வேலு, கேளுடா, சொல்றத கேளுடா. டேய், ஏன்டா இப்படி அடிச்சானுங்களோ? ஐயா, கிரியா அந்த ஒத்தகை வேலு அடிச்சுக்கிறானுங்கய்யா. அவனுங்களை விடுதலை பண்ணதானே ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு. அதுக்கு அவசியமே இல்லையா? ரெண்டு பேரும் இங்கேயே அடிச்சுக்கிட்டு சாக போறானுங்கய்யா. சீக்கிரம் வாங்கய்யா. ரெண்டு பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கம் இல்லைங்க. இத்தனை வருஷம் ஆகி நீ அண்ணன் குலவரையோட திரியுறீங்க. டேய், இங்கேயே இப்படி அடிச்சுக்கிறீங்க, வெளியில போனாலும் இப்படி தானே அடிச்சு சாவுறீங்க. அதுக்குள்ளேயே கடந்து சாவுங்கடா. இனி உங்களுக்கு இங்க இடம் இல்லடா. ஒருத்தனை வேலூர் ஜெயிலுக்கும் ஒருத்தனை சேலம் ஜெயிலுக்கும் அனுப்புறேன். சென்ட்ரல் ஜெயில கடந்து அவஸ்தைப்பட்டாதான் வாழ்க்கை என்னங்கிற அருமை அவனுக்கு தெரியும். உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிட விட முடியல. என் கையை வெட்டவனோட தலையை வெட்டாம மூஞ்சில வந்து முடிக்க மாட்டேன். உங்க இத சீவத்துக்கு நான் கார் வச்சிருக்கேன். ஏண்டா, முழுசா 3 மாசத்துல வளர்ற இது போறதுக்கே நீ இவ்வளவு துடிக்கிறிய? ஆயுசுக்கும் வளராத என் கை பழுது எவ்வளவு துடிச்சுக்கணும் மாட்டியா? அடியா, படி. என்னடி உன் குதிரை காத்தாலே களத்துக்கு வந்து கணிக்குது, நீ கண்டுக்காம இருக்கிற? பார்த்தேன். நீ சொன்னது சும்மா ஐயனார் மாதிரி நிக்கிறாரு பாரு. ஆமாமா, ஐயனார் பாக்குற பார்வையிலேயே உன்னை காலி பண்ணிட போறாண்டி. படி, வேற எவ்வளையாச்சும் பார்த்தா அவன் குதிரை கணிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு போடி. ஏன் புருஷன் நேரம் எங்க வங்க பறிச்சிட்டு இருக்கானோ தெரியலையே. ஆமா, அப்படியே புருஷனுக்கு ரொம்ப பயந்த மாதிரிதான். என்ன ஏண்டி இந்த லுக்கு விடுறவ? அவனை பார்த்து லுக்கு விட்டாலாவது அவனாவது சந்தோஷப்படுவான். போக்கா.
எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ அம்மா, பாத்துடி. ஆ, அடி பாவி. போடியம்மா போ. 10 பொம்பளைங்க வேலை செய்யற இந்த இடத்துல உன்ன மாதிரி ஒருத்தி இருக்கிறதுனாலதான் மத்தவங்க மானம் பொழைக்குது. என்னங்க நீங்க தினமும் காலங்கத்திலே கிளம்பி களத்துக்கு வந்துடுறீங்க? எல்லாம் களப்பணிக்கு தான். இதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்தா வர முடியும். ஆமா. தோணும் போது வர வேண்டியதுதான். நீங்க வருவீங்க, எனக்குன்னு ஒரு வீட்டுக்காரர் இருக்கான்ல, நான் என்ன பண்றது? அவன் தான் நோஞ்சான்னு சொன்ன, அவனுக்கு எதுக்கு பயப்படுற? அதுக்கப்புறம் ஆமா, அவன் நோஞ்சான், நீங்க அலைஞ்சான். அலைஞ்சான் இல்ல ஆஞ்சான். சும்மா குத்துன இடத்துல குத்துனா மட்ட தன்னால உரியாகிறான் நோஞ்சாம் பயல. சொல்றா சொல்றா குத்துறம் பாரு. குத்து அவனே இருக்குதா உனக்கு? இப்படி குத்தி பேத்தா தாண்டா உரியும். அதை விட்டு மட்டை உரிக்கிறான் பாரு நோஞ்சாம் பயல. மாமா பார்த்து என்ன தலைவர ஊர் ஜனங்க முன்னாடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கிறான், சிகரெட் எடுத்து அடிக்கிறான். நீங்களே பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. இதெல்லாம் பஞ்சாயத்தா இல்ல பாரா? பால்னே வச்சுக்கடா. யோ வேணா இடுப்பல வச்ச பாடல குத்துதனை வெளியில எடுத்து வச்சா இதுல உனக்கு எங்க மரியாதை போச்சு? நெத்தி அடி மாப்பிள. ஏப்பா கிரி, இதுக்குதான் உன்னை ஆளை விட்டு கூப்பிட சொன்னா? இந்த பிரச்சனையில என் தம்பி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஊருக்காரங்க முடிவை நீங்களே சொல்லுங்க. ஏப்பா வேலு கிரி, சொல்லியா? 14-15 வருஷத்துக்கு முன்னால ஊர்ல பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிட்டு 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டீங்க. அதான் தெரியும்ல. ஊர்ல கோவில் இருந்து குட்டிச்சவரா கிடக்குது. ஆமா. அதுக்கு ஒரு திருவிழா இல்ல, ஒரு பூஜை இல்ல, எண்ணெய் இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்த அடிச்சுக்க. ஏடா குண்டா, நீ சும்மா இருக்க மாட்ட? இது சரிப்படி. பழசெல்லாம் மறந்துட்டு கோயில புதுப்பிச்சு திருவிழா நடத்தலாம்னு ஊர் ஜனங்கள்லாம் கூடி முடிவு பண்ணிட்டோம். பிரம்மாத மாப்பிள. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டிக்கிட்டு வெட்டுவேன் குத்துவேன்னு பேசிக்கிட்டு இருந்தா ஊர் ஜனங்கள்லாம் அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. சவுக்கடி மாப்பிள. யோ பெருசு, இன்னொரு வாட்டி ஒரு வார்த்தை அங்கிருந்து வந்தது இப்பவே இங்கேயே ஒரு கொலவனு பாத்துக்கிறேன். 15 வருஷத்து வஞ்சத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இவனுங்க 2 பேருமே நம்ம பேச்ச கேட்க மாட்டானுங்க தலைவரே. ஊரு முடிவு பண்ணபடி சாமி தூக்குறது தான். இந்த வருஷம் திருவிழா நடந்தே தீரும். பஞ்சாயத்தை மீறி யாரு செயல்பட்டாலும் 15 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஊருக்கு போலீஸ் வரும். கொலை விழுமோ போலீஸ் வருமோ எது நடந்தாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. என் கவலை எல்லாம் ஊருக்குள்ள பள்ளிக்கூடம்னு ஒண்ணு இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு குட்டி சேரா கிடக்கு. ஏற்கனவே 8ஆம் கிளாஸ் வரல இந்த பள்ளிக்கூடம். இன்னைக்கு கழுத தெஞ்சு கட்டரும்பானா கதையா 5ஆம் கிளாஸ் வரலையும் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா அதையும் இழுத்து மூடுவாங்க. கோயில் இல்லாத ஊர்ல கூட குடியிருக்கலாம் ஐயா. பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்ல குடியிருந்தா அடுத்த தலைமுறைய மக்கி மண்ணா போயிடும் ஐயா. அதுக்கு ஊரு பெருமனுஷங்க என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் கவர்மெண்ட்ல என்ன செய்யணும்? உன்னோட ஊடு பத்திக்கிட்டே இருந்தா ஃபயர் சர்வீஸ் வரட்டுனா இருப்ப 4 பாக்கெட் தண்ணி எடுத்து ஊத்த மாட்டேன். ஆமாண்ணே. ஆத்தாளுக்கு கடை வெட்டி பொங்க வைக்கிறத விட்டுட்டு இடிஞ்ச பள்ளிக்கூடத்தை கட்டி சரஸ்வதிக்கு ஒரு ஊதுவத்தி ஏத்தீங்க. ஊரே மணக்கும். இது பாயிண்ட். எல்லாம் நேரண்டா. கொலகாரன் குடிகாரன் எல்லாம் ஊருக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. அட சும்மா இருப்பா. நல்ல விஷயத்தை யார் சொன்னா என்ன? வசூலாகிற ஊரு வரி பணத்துல பாதிய கோயில் காரியத்துக்கும் மீதிய பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் பயன்படுத்திக்குவோம். அப்ப என் வரி பணத்தை இப்பயே கொடுக்கறேன். மாப்பிள இருக்கிறத எண்ணிக்கிட்டு 10 சொல்லி அனுப்புங்க தலைவர.
பாக்கி வரி பணம் தானா வந்து சேரும். என் மாப்பிள்ள மானத்தையா. நீ பாக்கி வரி பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னால உனக்கு பாட கட்டுறதுக்கு நான் கொடுக்கற முன் பணம். டேய் நான் ஒரே போடா மண்டையில போடுறேன். சரிண்ணே. நீ மார்ல போடு. சரிண்ணே. நீங்க 2 பேரும் கால்ல போடுங்க. வாழை மரத்தை வெட்டுற மாதிரி அவனை வெட்டி சாச்சிட்டு வாடானா அவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அவனை வெட்டினா தாண்டா யாத்திரம். அத என்னங்க இந்த வர்றாரு, பேசுங்க. வேலு என்ன? ஒன்றும் இல்லை தம்பி, நானும் உங்க அண்ணனும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பேசி முடிவு பண்ணியிருக்கோம். சரின்னு சொல்லலாம், பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிடலாம். வேற பழசெல்லாம் மறந்துட்டு நீ குடும்பம் குழந்தை குட்டின்னு வாழ்ந்தா நல்லா இருக்குமேன்னு. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எதையா மறக்க சொல்ற? ஒரே கையில கழுவி அதே கையில திங்கறனே அத மறக்க சொல்றியா? இல்ல காலம் பூரா ஒத்த கையோட திரியிறான் அவமானத்தை மறக்க சொல்றியா? ஓடி பிடிச்சு விளையாட வேண்டிய வயசுல ஜெயில பண்ணி கொட்டல அடைஞ்சு கிடந்திருக்கேன். அந்த கொடுமைய நீ அனுபவிச்சிருந்தா உனக்கு தெரியும். உனக்கு என்ன ஊர் தலைவர், தொழிலதிபர், வெற்றிவேலு ஊருக்குள்ள கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்க. அதனால நீ மறந்துடலாம். அவனை என்னால மறக்கவும் முடியாது, அவனை மன்னிக்கவும் முடியாது. இத பார், காட்டு நரி ஆட்ட கடிக்கிற மாதிரி அவன் கோரவழியை கடிக்க நான் சமயம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். விருதகிரி பயலுக்கு கருமாதி பண்றதுதான் என் முத வேலை. அதையும் மீறி நீங்க சொல்ற சந்தோஷம் என் வாழ்க்கையிலேயே வரணும்னா அந்த விருதகிரி பைய எவ கழுத்துல தாலிய கட்டுறானோ அவ கூட தான் எனக்கு சாந்தி முகூர்த்தம் சந்தோஷம் எல்லாமே. புருஷனும் பொண்டாட்டியும் எனக்கு பொண்ணு பார்க்க வேலையை விட்டுட்டு பொத்திக்கிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. இப்போ நீ இங்க பாடுற இல்ல உன்னை இங்கே கொண்டு புதைச்சிருவேன். மனசு சரியில்லை, பாட முடியாது. மனசு சரியில்லையா? இந்த பெக்க போட்டுட்டு சந்தோஷமா பாடு. நான் குடிக்க வரல. பின்ன பாருக்குள்ள என்ன புடுங்குவா வந்த? உனக்கு வேலை கொடுக்கற முதலாளி சொல்றாரு, அவரே முறைக்கிறியா நீ? உனக்கெல்லாம் எதுக்குடா மனசு?
ஆடுனா ஆடணும், பாடுனா பாடணும், குடினா குடிக்கணும்டா. குடிடா. அண்ணே 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 ஏய் புடா இதுக்கு இல்லண்ணே ஆடவா என்னண்ணே பாக்குற அவன் அடிச்சும் பாடலண்ணா அவன் கிடக்குறானே அவன் ராவணன் அடுத்த முன்னாடியே களவாடுறவன் நீ ராமன் நீ கேட்காமையே நான் பாடுவேனே பாடவா பாடு நான் சொன்னா பாட மாட்டேன், நான் கொடுத்தா குடிக்க மாட்டேன். கண்ட கண்ட சும்மா பையோட சேர்ந்து குடிப்ப, குத்தடிப்ப, குமாரம் போடுவேன். அத பார்த்துட்டு சும்மா போறது சும்மா பையலா? போடா வாய. குடிடா, ஊத்துனே. ஒரு புள்ள ராவா குடிச்சிட்டு கூட்டி விடுங்க, சாவுடா. ஊத்துனே. இவங்கெல்லாம் உன் பணத்துக்கு டான்ஸ் ஆடுவாங்க. குடி. அடிச்சு கொல்லுடா அவனை. ஐயோ என் மரத்தை நாத்து முடிச்சாங்க. அடிடா என் மரத்தை வீணாக்குறாங்க. டேய் அடிச்சாதீங்கடா. கொல்லுங்களா, சொத்தாடி அடிச்சிட்டு இருக்கீங்க. போடா போடா. இன்னைக்கு நீ என்னாலும் பார்க்காம போறது இல்லடா. வா விடுங்கடா. நிறுத்துக்குப்பா. ஊர் பஞ்சாயத்துல நீங்க 2 பேரும் அடிச்சு கூட கட்டுப்பாடு போட்டுருக்கு. அதே மாதிரி அடிச்சுக்கிறீங்க. ஏய் இப்பவே பஞ்சாயத்து கூட்டி உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். இதுக்கப்புறமா அடிச்சுக்கிட்டீங்க 2 பேரும் ஊருக்குள்ள கால் வைக்க முடியாது. ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிருங்க. விடுங்கடா. நீதான் ஆம்பளை உன்னை ஆசைப்பட்டதுல தப்பே இல்லையா?